வாழ்க இசையுடன் வாழ்க நிறைவுடன் உடம்பெனும் மனையகத்து உள்ளமே தகளியாக மடம்படும் உணர்னை எட்டி உயிரெனும் திரிமயக்கி இடம்படும் ஞானத்தியால் எரிகொட இருந்து நோக்குவோம். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதியுள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. விளக்கினை ஏற்றி வெளியினை எறினும் விளக்கினில் முன்னே வேதனை மாறும். விளக்கினை விளக்கும் விளக்கு உடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கு அவதாமே. விளக்கு என்றவுடனே நம் நினைவுக்கு வருவது வழக்கமாக நாம் இருளை அகற்றவும் இறை வழிபாட்டின் போதும் அல்லது ஏதோ ஒரு நிகழ்ச்சியை நல்ல நிகழ்ச்சியை துவக்கும் போதும் ஏற்றுகின்ற விளக்குதான் நினைவுக்கு வரும். பொதுவாக அதை பொருள் என்றுதான் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். விளக்கு என்றாலே பொருள். ஆனால் அதற்கு இன்னொரு பொருளும் இருக்கிறது, அறிவு. விளக்கு பூசை நாம் கேள்விப்பட்டிருப்போம். பூசை என்றாலே விளக்கு, பூ மற்றும் அந்த நிகழ்வுக்கு ஏற்ப கற்பூரம், ஊதுவத்தி, தேங்காய், வாழைப்பழம், இதுபோல நம் சடங்குகள் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. பூசை என்றால் என்ன? விளக்கு பூசை நிறைய இடத்துல நடத்துகிறாங்க. அந்த விளக்குன்னா என்ன, பூசைன்னா என்ன என்பதை சற்று சிந்திப்போம். விளக்கு பொருளா அல்லது நிகழ்ச்சியா என்று ஒரு தலைப்பு. விளக்கு என்றாலே பொருள் தானே, நிகழ்ச்சி என்ன அப்படின்னு ஒரு ஐயம் வரலாம். நம் அறிவுக்கு விளக்கு என்கின்ற ஒரு பெயர் உண்டு. விளக்கு என்றால் விளக்குவது, அதாவது ஒரு கருத்தை பற்றி விளக்குவது அல்லது ஏதோ ஒரு செய்தியை பற்றி, ஒரு தகவலை பற்றி விளக்குவது. அப்போ விளக்குவதற்கு என்ன தேவைன்னா அறிவு தேவை. அப்போ அந்த இடத்துல அது விளக்கும் போது நிகழ்ச்சி ஆகிறது. இப்போ விளக்கு பூசை என்பது நாம் எதை குறிக்கின்றோம் என்றால், நம்முடைய அறிவின் வேகம் அதிகரித்தும் அன்றாட தேவைகளை தீர்க்க நம் அறிவை செலுத்துவதோடு பொருள், புகழ், பதவிகளில் பேராசையாக மாற்றிவிடாமல் அறிவை அறிந்து அன்பு, இன்பம், அமைதியில் எண்ணம், சொல், செயல்கள் ஆற்றி இன்பமாக வாழும் அறிவில் நிலைத்து, அந்த நிலைத்து என்பதுதான் சை. சை என்றால் அசையாதது. அசையாதது எதுங்க? ஐயா, இன்னும் வகுப்பு சை. ஆரம்பிக்கலையா? ஐயா, பேசிட்டு தான் இருக்கிறேன், கேட்கலையா?
கேக்குதுங்கம்மா. உங்களுக்கு வாழ்க. நெட்வொர்க் ப்ராப்ளமான்னு பாருங்க. மகிழ்ச்சி. நாம பூஜை என்ற உடனே இந்த சடங்குகளுக்கு போகின்ற அந்த நினைவை அந்த பூசை என்கின்ற வார்த்தையில செய் என்ற குறிப்பு எதை குறிக்கிறது என்றால் அசையாத நிலை. அப்ப அறிவின் மெய்யறிவின் அசையாத நிலையில் பூ என்கின்ற மெய்யறிவின் அசையாத வழியில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு பெயர்தான் பூசை. அப்போ விளக்கு வழிபாடு, இப்ப விளக்கு பூசை பார்த்தோம். விளக்கு வழிபாடுன்னா என்ன? விளக்கு வழிபாடு எனும் அறிவுத்தவம். பாடு அப்படின்ற வார்த்தைக்கு வாழுதல் என்று பெயர். ஆக விளக்கு என்னும் மெய்யறிவின் வழியில் வாழுதலே வழிபாடு. அதே போலதான் இறை வழிபாடு என்று சொல்வது. இறை வழிபாடுனா இறை வழியில் நடத்தல். இறை என்பது என்ன? செயலிலே விளைவாக வருவதே நம் வாழ்க்கை என்பது இறை. அந்த இறை நியதியின் வழியில் நடத்தல். பாடு என்றாலே நடத்தல். ஆக இருளாகிய துன்பம் அகன்று வெளிச்சமாகிய இன்பம் பரவ அறிவு என்னும் அகவிளக்கு தவம் இருப்பதால் விளக்கை நாம் நிகழ்ச்சி என்கின்றோம். அதே போல முதலிலே நாம இசைத்த அந்த உடம்பினும் மயத்து பாடல்ல பார்த்தோம்னா அதனுடைய விளக்கம் என்னன்னு பார்க்கும்பொழுது நேரம் கருதி சுருக்கமா நம்ம பார்ப்போம். இல்லமெனும் உடலில் உள்ளமெனும் விளக்கில் அன்பு உணர்வியனும் நெய்யூற்றி உயிரெனும் திரியில் அறிவு எனும் சுடரில் ஆனந்த தவம் இருக்கிறோம். ஞானம் என்னும் தீயை ஏற்றி வாய்மையே தூய்மையாகி அருகுணச் சீர்மையால் துன்பங்கள் தொலைந்து கவலைகளை களையும் தவம் இருக்கிறோம். ஆக விளக்கு என்றால் பொருளாகவும் இருக்கிறது, செயலாகவும் இருக்கிறது. கஷ்டத்தைக் கண்டு கவலைப்படுவதால் கஷ்டம் எக்காரணம் கொண்டும் எவ்வழியிலும் நீங்காது. எனவே கவலைப்படாமல் நரம்பு தளத்தின் நோய், இரத்த நோய்களை தவிர்க்கும் தவம் இருக்கிறோம். அது என்ன தவம்? சிவாய நமயந்து சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒருகாலும் இல்லை. ஔவையார் கூறியது. அது சிந்தித்திருப்போர்க்கு என்று சொன்னார்களே வழிய நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா பாடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப சிந்தித்தலுக்கும் பாடித்தலுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப நம சிவாயன்றது என்ன, எதை குறிக்கிறது? ந ம சி வ ய இவை வெளி வழி ஒளி நீர் நிலமாகிய ஐம்பேர் ஆற்றல்களின் இருப்பு, இயக்கம், சிறப்புகளாகவே இறை, உயிர், அறிவு என்றும் பதி, பசு, பாசம் என்றும் சத்து, சித்து, ஆனந்தம் என்றும் இவற்றை தன் உணர்வில் நமது உணர்வாக எப்படி இயற்கையே நுண்ணணு மின்னணு கருவணு பேரணு அண்டங்களாகி உயிர்களாகி பயிர்களாகி உயிர்களாகி நாமாகவும் இருக்கின்ற அந்த ஆனந்தமான தன்னுணர்வில் எல்லாமாகவும் நாமாகவும் நம்முள்ளும் நம் புறமும் இருப்பதை எது நமசிவய இருக்கிறது. என்ன நமசிவயன்னா ஐம்பேர் ஆற்றல்கள் என்னும் வெளி வழி ஒளி நீர் நிலமாகிய இந்த ஐம்பேர் ஆற்றல்களேதான் இயற்கையிலிருந்து தன்மாற்றம் அடைந்து நாமாக இருக்கின்ற அந்த வினை விளைவை உணர்ந்து அந்த அறிவின் விழிப்பில் வாழும் பொழுது இமைப்பொழுதும் நீங்காமல் நிலைத்து நிற்பதற்கு பேர் தான் சிந்தனை, அந்த நமச்சிவயம். ஆக கடமைகளை விட்டு விட்டு புறந்தள்ளி விட்டு
வெறுமனே பாடிக்கொண்டிருப்பது அல்ல. இதை உணர்ந்து சொல்லுகிறார், பெற்ற தாய் தனை மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தோர் உள்ளிருந்து ஓங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே. பெற்ற தாய்தனை எந்த மகனும் மறக்க இயலாது. அதே போல பெற்ற பிள்ளையை தாய் மறக்க இயலாது. உடலை உயிர் மறக்க இயலாது. மறந்தால் அதற்கு பெயர் வேற. அதே போல நாம் கற்ற கல்வி மறக்காது. கண்கள் இமைப்பது மறக்காது. ஒருவேளை இதெல்லாம் நிகழ்ந்தாலும் என்று கூறுகிறார். நிகழாதது நிகழ்ந்தாலும் எனும்போது அப்படின்னா, இந்த நமச்சிவாயத்தை நான் மறவாம இருக்கிறேன் என்பதை எப்படி சொல்றாருன்னா, நற்றவத்தோர் உள்ளிருந்து ஓங்கும். நற்றவத்தோர்னா என்ன? நல்ல தவம் இருப்போம். நல்ல தவம், கெட்ட தவம்னு ஒண்ணும் கிடையாது. நல்ல தவம்னா, தன் வயமாக இருத்தலே நல்ல செய்கை. எந்த வேலை செய்தாலும், எத்தொழிலை செய்தாலும், ஏதவத்தைப்பட்டாலும், தன் வயமாக தவம் செய்வார், தம் கருமம் செய்வார். அப்ப தம் கருமம் செய்வது என்பது எண்ணம், சொல், செயல்களில் நான் இப்போது இங்கே எப்படி என்னவாக இருக்கிறேன், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற அந்த உணர்வோட இறை நியதியை மறவாமல். இறை நியதி என்ன? ஐம்பேர் ஆற்றல்களின் தன்மாற்றமே நாமாக இருக்கின்றோம். அதுதான் அந்த நமச்சிவாயத்தை நான் மறவேனே. அப்போ சிவாய நமயன சிந்தி திருப்போர்க்கு அபாயம் ஒரு காலம் இல்லைன்னா, இந்த உணர்வோட நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்பம் இன்பம் இன்பமே. இன்பத்துக்கு பஞ்சமே கிடையாது. ஆக இந்த வார்த்தையில் இருக்கின்ற உட்பொருளை விளக்கு அன்பெனும் விளக்கில் ஆர்வமெனும் நெய்யில் இசைவான எண்ணம் சொல் சிந்தனை திரியால் இன்பமெனும் இயல்பு வாழ்க்கை தவம் இருக்கிறோம். அன்பேதகளியா ஆர்வமேனையாக என்புருகு சிந்த இடுதிரியாக நண்பு உருகி நான சுடர் விளக்கு தவம் இருக்கிறோம். வையம் தகளியாக வார்கடலேனையாக வெய்யகதிரோன் விளக்காக செய்ய சுடர் அழியோ நடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே. ஆக இந்த பாடலை நாம் இசைக்காக மட்டுமில்லை, அதை பாடும்போது தற்காலிகமாக நாம இந்த உலக இன்னல்களை மறந்து ஏதோ ஒரு ஆறுதல் அடைவதை விட்டுவிட்டு நிரந்தரமாக மாறுதல் வேண்டும் என்றால் அந்த விளக்கு என்பதை நாம் பொருளாக மட்டுமின்றி நிகழ்ச்சியாகவும் உணர்ந்து பின்பற்றும் போது அறியாமையை நீக்கும் அறிவு விளக்கு ஏற்றும் தவம் இருக்கிறோம். இருளை அகற்றவும் இறை வழிபாடு செய்யும் போது மட்டுமில்லாமல் நாம் இந்த விளக்கு என்பதுடனே நிறைய வகை வகையான விளக்குகள்லாம் இருக்கு. அந்த பொருளையும் பார்ப்போம். அதே போல நிகழ்ச்சி என்னும்போது அறிவு எப்படியெல்லாம் நிகழ்கிறது அதை பற்றியும் பார்ப்போம். இப்போ தினசரி நாம் தவறாமல் ஏற்றுவது அகல் விளக்கு. அந்த அகல் விளக்கு என்றால் என்ன? 24 மணி நேரமும் வாழ்நாள் முழுவதும் 5 புலன்களின் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பமென உணர் மயக்கம் தெளிந்து
சிந்தனையில் உயருங்கால் நம் ஜீவகாந்தம் புலன்களையால் புலன்களால் பொருட்களையும் பிறரையும் பிற உயிர்களையும் நிகழ்ச்சிகளையும் தொடர்பு கொள்ளும்போது தன்மாற்றமாகி சிதறுவதே ஊருணர்வு, சுவை, காட்சி, மனம், ஒலி எனும் ஐயுணர்வாகவும் பேரறிவின் அயரா விழிப்புணர்வால் இசைவான எண்ணம் சொல் செயலாற்றும் நம் அக அறிவின் நிகழ்ச்சி எனும் அகல்விளக்கு தவம் இருக்கிறோம். வெறுமனே நாம விளக்கு ஏற்றும் போது அது பொருள். அதை ஏற்றிவிட்டு அந்த விளக்கு சுடரை சிறிது நேரம் வேறு சிந்தனையின்றி ஓர்மையுடன் பார்த்து மன ஓர்மையில் அறிவை உயர்த்தி ஆனந்தம் அடைகிறோம். அறிவின் விளைவாக அல்லல் தவிர்க்கிறோம். அறிவை அறியும் அறிவால் எண்ணம் சொல் செயலாற்றி வாழும் விளக்கு எனும் அறிவு தவம் இருக்கிறோம். இதை சொல்லும்போது உங்களுக்கு ஏதோ இது வரைக்கும் கேள்விப்படாததாக இருக்கும். வேறொன்றும் இல்லை. முதலிலேயே நாம இசைத்த விளக்கினை ஏற்றி வெளியினை அறிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கினை விளக்கும் விளக்கு உடையார்கள் விளக்கில் விளங்குவது விளக்கு அவர்தாமே என்று நாம் பொருளே தெரியாமல் அந்த பாடிக்கொண்டிருந்திலிருந்து விடுபட்டு அந்த பொருளை நாம் நிகழ்ச்சியாக கருதும் போது பயன்படுத்தும் போது செயல் புரியும் பொழுது நமக்கு வாழ்வின் பயனாகிய இன்பம், மகிழ்ச்சி, அமைதி, ஆனந்தம் அனைத்தும் நம்மை விட்டு என்றும் பிரியாத நிலை. சில வீடுகளில் பார்த்தோம்னா காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவாங்க. அந்த காமாட்சி அம்மன் விளக்கை தினசரி ஏற்றுறவங்க இருப்பாங்க. சில பேர் வாரத்துக்கு ஒரு நாள். இப்போ இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நிறைய பேர் நேற்றே நல்லா தொலைக்க வச்சுருப்பாங்க. அப்போது அகல் விளக்கு அது ரொம்ப எளிமையானது. அதனால் அது பராமரிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் தினசரி அதை ஏற்றுவாங்க. காமாட்சி அம்மன் விளக்கு கொஞ்சம் அதுக்கு தூய்மை பண்ணுற கொஞ்சம் நேரமாகும். ஆக அந்த காமாட்சி அம்மன் விளக்கு என்றால் என்ன? அறிவு தன் தேவை, பழக்கம், சந்தர்ப்பம் அமைவதற்கு ஏற்ப சுவை, ஒளி, உருவோசை, மனம் என்னும் இவற்றை உணரும் மனம் எனும் 6 குணங்களாகி அறிவு உடலால் உணர்ச்சி வயப்படாமல் துன்பம் தவிர்க்கும் தவம் இருக்கிறோம். அதுதான் காமாட்சி அம்மன் விளக்கு. காமாட்சின்னா காமத்தை ஆட்சி. காமம் என்னும்போது நம்ம பாலியல் மட்டும் இல்லாமல் அனைத்து புலன்களின் மூலமாகவும் நாம இன்பத்தில் நாட்டமாக இருப்பதற்கு பேரு அது காமம். அதை ஆட்சி செய்வது. ஆட்சின்னா அதை நம் கட்டுப்பாட்டில். எப்படி? பேராசை, சினம், வஞ்சம், உயர்வு தாழ்வு மனப்பான்மை, மிகை புலன் இன்ப நாட்டம் எனும் காமத்தின் 6 குண இருளின் தோற்றம் இயல்பறிந்து அவற்றை விலக்கி வாழுதலே காமாட்சி அம்மன் விளக்கு வழிபாடு. அந்த காமாட்சி அம்மன் என்பதை நாம் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? அறிவாட்சி தர மேம்பாட்டு தவம். இதனால் என்ன பலன்? அமைதியில் ஆனந்தமா இருக்கலாம். அதுவும் பிரியா ஆனந்தம். பிரியா ஆனந்தம் என்னும்போது ஆனந்தம் நம்மளை விட்டு பிரியாத நிலை. நித்திய ஆனந்தம் என்று சொல்வார்கள். நிரந்தரமான ஆனந்தம். ஆக இந்த
ஆனந்தத்தை பெற வேண்டும் என்றால், வாரத்துக்கு 1 நாள் தான் அந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்ற வேண்டுமா என்ன? நாம் அறிவை ஆட்சி செய்தலே தினசரி வழிபாடு. நிறைமனம், சகிப்புத்தன்மை, மன்னிப்பு, மெய்யுணர்வு, புலன் என்ப அளவுமுறை ஈகை எனும் உடல் உள்ள ஒழுக்கமுடன் அறிவாட்சி தவம் இருக்கிறோம். இறையை மெய், வாய், கண், மூக்கு, செவி எனும் ஐம்பொறிகளாகவும், அந்த பொறிகளால் உணரப்படும் ஐம்புலன்களாகவும், நிலம், நீர், தீ, காற்று, வான் எனும் ஐம்பூதங்களாகவும் உணரும் தவமே குத்து விளக்கு தவம். இந்த குத்து விளக்கையும் பார்த்தோம்னா, தினசரி செய்ய முடியாது. ஏன்னா, அதுக்கும் தொலைக்கிற வேலை நெறைய, பராமரிக்கிற வேலை நெறைய. அதனால அத வாரத்துக்கு 1 நாளும் பண்ணாம, எப்பவோ மாதத்துக்கு 1 நாள், இல்ல 6 மாதத்துக்கு 1, 3 மாதத்துக்கு 1 ஏதோ ஒரு குறிப்பிட்ட பண்டிகை, விசேட தினங்கள் செய்றோம். அப்ப அந்த குத்து விளக்கை ஏன் அவ்வளவு நாள் அதை தள்ளி வைக்க வேண்டும்? தினசரி செய்யலாம். எப்படி? குத்து விளக்கில் இருக்கின்ற 5 முகங்களும் நமது 5 முக்கிய குணங்களை நினைவூட்டுகின்றன. அவை அன்பு, மன உறுதி, நிதானம், சமயோசித புத்தி, சகிப்புத்தன்மை ஆகியவை. ஆகவே இதை உணர்ந்து தினசரி வாழ்வில் பொருளாக அதை பார்க்கும் பொழுது விளக்கு, திரி, எண்ணெய் இது எல்லாமே பொருளா பார்க்கிறோம். அதை எப்படி நிகழ்ச்சியாக்குவது என்னும் பொழுது, நம்முடைய அறிவால் வாழ்க்கையை அறிவின் விழிப்பு நிலை மாறாமல், எப்படி அந்த விளக்கு அணையாமல் இருப்பதற்கு காற்று அது மேல வீசாமலும், எண்ணெயும், திரியும் எப்படி அளவை பராமரிக்கிறோமோ, அதுபோல நம்முடைய அறிவை நாம் பராமரித்தல் என்னும் பொழுது நிகழ்ச்சியாக கொள்ளுகிறோம். அந்த நிகழ்ச்சி அறிவு பார்த்தோம்னா, விளக்கு அதாவது ஒரு பொருளை பற்றி விளக்குதல் அல்லது சொல்லுதல். அது அந்த நிகழ்ச்சி பார்த்தோம்னா பலவிதமா இருக்கும். உதாரணத்துக்கு பேசுதல் அப்படின்னா, அறிவால பேசுறோம். எப்படி பேசுறோம்? பொதுவான பேச்சு. ஏதோ ஒரு நிகழ்ச்சிய பற்றி கருத்துக்களை எளிமையா சொல்லுது. பகர்தல். இந்த நிகழ்ச்சியினுடைய வேறுபாடு பாருங்க. அறிவின் நிகழ்ச்சி இந்த விளக்கினுடைய வேறுபாடு பகர். பகர் என்றால் ஆதாரத்துடன் நிரூபிக்கும் வண்ணம் பேசுதல். கூறுதல். பிரித்து, வகைப்படுத்தி, வரிசைப்படுத்தி, கூறுபடுத்தி ஒரு விடயத்தை பேசுதல். சொல் அப்படின்னும்போது பொதுவான பேச்சு. அது ஒரு பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொல். ஆக இரு வகையிலும் பயன்படும். உரைத்தல். இப்போ ஒரு பாடல் பாடுறோம். அதன் பிறகு அதுக்கு உரை சொல்றோம். அர்த்தத்துடன் பொருளை உணரும்படி எளிமையாக சொல்லுதல். நவில் என்பது நயமாக, இனிமையாக, இசைவாக, இதமாக பேசுதல். இயம்பு இசைபட அல்லது ஒரு குறிப்பிட்ட இ இசையில். அந்த இசை என்பது எதற்கு உதவுதுன்னா, அந்த பொருளை நாம மறவாமல் இருப்பதற்காக அந்த இசை பயன்படுகிறது. ஏனென்றால் பார்க்குறோம் நம்ம கஷ்டப்படாமயே, மனப்பாடம் செய்யாமயே எத்தனை வரி இருந்தாலும் திரைப்பட பாடல் நமக்கு மனப்பாடம் ஆயிடுது. அதே 1 1/4 வரி திருக்குறள் நினைவில் நிற்பதில்லை.
காரணம் என்னங்கன்னா ஈடுபாடு. அந்த ஈடுபாடு அந்த இசையினால் அந்த ஈடுபாடு இருப்பதால, நம்மை அறியாமலே நம்மில் ஆழ்ந்து பதிந்து விடுகிறது. அதேபோல தான் வழிபாட்டு பாடல்களும். ஆர்வ மிகுதியால நாம அதை நினைவில் கொள்ள ஏதுவாகிறது. அதேபோல பறை. பறை என்றால் அறிவித்து, வெளிப்படையாக அறிவித்து பேசுதல். செப்பு என்றால் பதில் தெரிந்து விடையளிப்பது போல பேசுதல். சாற்று அங்கீகரித்து உறுதி செய்து கூறுதல். விளக்கு அப்படின்னா ஒளிவு மறைவில்லாமல் விளக்கமாக பேசுதல். ஆக இந்த விளக்கை நாம நிகழ்ச்சியாக பார்க்கும்போது இத்தனை வகைப்பாடுகள் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் அறிவின் செயல்கள் என்னன்னு பார்க்கும் பொழுது நிகழ்வுகள் கருணை, அன்பு, ஆராய்ச்சி, காதல், தியாகம், காமம், சினம், பயம், வெட்கம், வீரம், சோகம், அருவருப்பு, இன்ப துன்பம், ஆசை, பாசம், ஆர்வம், தயை, விருப்பு, வெறுப்பு, அமைதி, ஞானம், தன்முனைப்பு, நம்பிக்கை, பொறுமை, மானம், கவலை, மாய்கை, இரக்கம், மௌனம் மற்றும் எண்ணிறந்த நிலைகளை குறிக்கும் பல நிகழ்வுகள் அறிவுக்கு உண்டு. ஆனால் அந்த அறிவை நாம எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே நம்முடைய வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் அமைகின்றன. அறிவுக்கு மூலமான வித்தை அறிந்து அறிவை அறிவால் நாடி ஒன்றி அறிவுதனை மறவாமல் விழிப்பாக நின்று அந்த விளக்கு சுடர் எப்படி அசையாமல் அலையாமல் இருக்கிறதோ அதுபோல் நம்முடைய அறிவை விழிப்போக நிறுத்தும். அதனால்தான் அதை இந்த விளக்கு என்ற பொருளோடு பொருத்தி பார்க்கிறோம். விளக்கு என்னும் பொழுது பொருளாக மட்டுமின்றி நிகழ்ச்சியாகவும் அதை எப்படி பயன்படுத்தினோம் என்றால் நினைப்பும் மறப்பும் அற்று இருமை அற்று ஓர்மை நிலையில். இருமையற்று என்னும்போது எந்த செயல் செய்கிறோமோ அந்த செயலாகவே நாம் மாறிவிடுதல். அதுபோல இந்த செயல் என்னும் பொழுது நாம நினைவு கொள்ள வேண்டியது வெறும் இறை வழிபாடோ அல்லது நாம முக்கியமான இடத்துல பேசும்போதோ மட்டும் இல்லாமல் அதிகாலை விழித்த கணத்திலிருந்து இரவு படுக்கும் வரை கழிவறைக்கு செல்லுவதிலிருந்து பல் துலக்குவதிலிருந்து குளிப்பதிலிருந்து உண்ணுவதிலிருந்து பேசுவதிலிருந்து எல்லா தொழில்களையும் எதுவாக இருந்தாலும் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் என்பது போல ஒருமையுடன் இருப்பது. இணைந்து உணரும் இன்பம். இந்த அறிவு வகைப்பாடுல பார்க்கும் பொழுது முற்றறிவு. முற்றறிவுன்னா இறைவனுக்கு இன்னொரு பேர். முழுதும் உணர்ந்தவன், பூரணன். அது முற்றறிவுன்னு பேர். அது எப்படி இருக்கு என்றால் சுத்த வெளியாக எங்கும் எப்பொருளிலும் எல்லாவற்றிலும் எல்லாமாகவும் இருக்கின்ற அந்த மூல ஆற்றல். அதற்கு சிவம் என்ற ஒரு பெயர். அது இந்து பெயர் அல்ல. சிவம் என்பது அந்த மூல நிலைக்கு பெயர். அது பிற்காலத்தில் இந்து சம்பந்தம் புரிந்து கொள்ளப்பட்டது தவறாக. அந்த முற்றறிவு தன் மாற்றத்தில் உயிர்களிடையே பற்றறிவாக தேவை, பழக்கம், சூழ்ந்த பல நிலைகளுக்கு ஏற்ப 5 புலன்களின் மூலம் கற்றறிவாய் மெய்வாய் கண் மூக்கு செவிகளுக்கு அறிவிக்கருவிகள் என்று பெயர். ஏனென்றால் ஒவ்வொரு தொடர்பிலும் நாம ஒரு அறிவை பெறுகிறோம். ஆகவே கற்றறிவாய் விரைவு, பருமன், தூரம், காலம் என்ற 4 கணக்குகளாய் எல்லை கட்டி சிற்றறிவாக இயங்குகின்றோம். இந்த சிற்றறிவாக விளங்குவதே
நாம் அகத்தில் ஆழ்ந்து நின்று நோக்கும் பொழுது பேரறிவின் தன்மாற்றமே. இந்த மாற்றங்களைத்தான் திருவிளையாடல்களாக நமக்கு சித்தரித்து விட்டார்கள். இந்த திருவிளையாடலை நாம் அகத்தில் ஆழ்ந்து ஓய்வு நேரங்களில், பயண நேரங்களில், காத்திருக்கும் நேரங்களில், தனது உடல், குடும்பம், சுற்றம், ஊர், உலகோர் காற்றும் கடமைகளுக்கு அப்பாற்பட்ட நேரங்களில் இருந்து உணரலாம். விளக்கில் எண்ணெய் சுடராக ஒளிர்வது போலவே நம் உடல் மின்சாரமே அறிவாக மாறுகிறது. கருமைய வித்தை இடமாக தொடர்ந்து, அதுதான் தலையெழுத்துன்னு. தலைன்னா தலை ஏதோ எழுதுறது இல்ல. நம் பிறவிக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த கருமையத்தினுடைய வித்தை இடமாக தொடர்ந்து உடல் மின்சாரம். அது எப்ப மின்சாரமாகுது? அங்கிருந்து துவங்கி உடல் பூரா சுழலும்போது. விறுவிறுப்பாய் பாய்ந்து உடலில் ஓடுகின்ற இரத்த சுழலால் பெருகி புலன்கள் மூலம் பலவாக மாறி, எப்படி பலவாக? ஒலி, ஒளி, சுவை, மனம், ஊர் உணர்ச்சியாக அறிவாக செலவாகிறது. எனவே அறிவை புலன்களில் பழக்குவதால் உணர்ச்சிகள் அறிவை வெல்கின்றன. அறிவை அறிவால் ஆராய்ந்து இந்த ஐம்புலன்களைத்தான் நாம 5 திரிகளாக அந்த குத்து விளக்குல பார்க்கிறோம். ஆகவே அறிவை அறிவால் ஆய்ந்து புலன்களை இயக்கி அறிவு எல்லையற்ற பேரண்ட வெளியில் நிலைத்து அதிக விழிப்பும் வழக்கமும் பெறுகிறோம். அறிவால் புலன்களை புலன் உணர்ச்சிகளை வென்று அமைதி அடைகிறோம். அந்த அமைதியின்மைக்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, விளக்கு எப்படி காற்று அது வீசும்போது அலைகிறதோ, அல்லது எண்ணெய் குறைந்தாலோ, அல்லது திரியில் கிட்டம் கட்டிக்கொண்டாலோ எப்படி சரியாக ஒளிராதோ, அதுபோல அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் மூன்றும் அறிவின் ஏழ்மை. பொருள் வறுமையை விட நமது வாழ்க்கைக்கு நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அறிவின் ஏழ்மையை களைவதை பற்றி. ஆகவே அந்த அறிவு குறுகி பிறழாமல் துன்பம் தவிர்க்கும் அறிவின் விழிப்புணர்வு எனும் விளக்கு தவம் இருக்கிறோம். அறிவை அயரா விழிப்பில் பழகிக் கொண்டு அவ்வப்போது எழும் எண்ணங்களை ஆய்ந்து தேர்ந்து விளங்கி ஒளியெனும் அறிவில் வாழும் அருள் வழியாம் அகத்தவம் இருக்கிறோம். கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது செயலாற்றும் பொழுது சொல்லும் கருத்தும் அறிவும் உடைய மனிதர் ஏனோ சுகங்கெட்டு மறக்க வேண்டும். எனவே அல்லும் பகலும் பேராசையாக அறிவை மயக்கிடாமல் புற வாழ்க்கை கடமைகளை அகத்தவமுடன் ஆற்றுகிறோம். இயற்கையே இறையாகும். அறிவும் விரைவு ஆற்றலும் இறைத்தன்மைகளாகும். இயற்கையின் ஆதிநிலை எல்லையில்லா வெளி. அதனுடைய நுண் இயக்கம்தான் விண்ணாகவும், அந்த இயற்கையின் நுண்பகுதி தன்னைத்தான் சுற்றி எரியும் இயற்கை அலையே காந்தமாகிறது. இந்த காந்தமே நம்முடைய புலன்களின் மூலமாக அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் மற்றும் மனமாகவும் மாறுகிறது. எனவே இந்த மன அமைதியை பெற ஏதோ விளக்கு ஏறினா மங்களகரமா இருக்கும், லட்சுமிகரமாட்டம் இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு பாடலை, பக்தி பாடலை ஏதோ ஒரு இசைக்கருவில இயக்க வைத்துவிட்டு, அல்லது அதுக்கு தொடர்பாக ஏதோ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை போட்டுவிட்டு இங்கே நாம் விளக்கை ஏற்றுவதால் பயன் இல்லை.
விளக்கை ஏற்றிய பிறகு சிறிது நேரம் விளக்கை சுடரை ஓர்மையுடன் பார்க்க வேண்டும். அப்போது அந்த மன ஓர்மை கிட்டும். அப்போது கிட்டிய மன ஓர்மை அதுக்கு பிறகு நாம செய்த எல்லா செயல்களிலும் நமக்கு பிரதிபலிக்கும். அந்த எண்ணம், சொல், செயல்கள் எல்லா செயல்களும் நமக்கு வெற்றியாகும். எப்போ? மன ஓர்மையுடன். ஒரு முடிந்தவர்கள் 2 முறை செய்யலாம். அல்ல இயலாதவர்கள் 1 முறையாச்சும். இதை பொருளாக கருதுபவர்களுக்கு இந்த முறை. நிகழ்ச்சியாக கருதுபவர்களுக்கு இந்த சடங்கு இல்லாமலே ஒன்றையும் நினையாமல் தன்னையும் மறவாமல் எண்ணத்தில் எண்ணமாக இருந்து அந்த அறிவின் ஓர்மை பெறலாம். இருந்தாலும் மன ஓர்மை பெறுவதற்கு எளிய வழியாக நமக்கு முன்னோர்கள் இந்த விளக்கு தவத்தை சொல்லியிருக்காங்க. கண் பார்வைக்கு நேராக 2 அல்லது 3 அடிகள் தூரத்துல அகல் விளக்கை ஏற்றி வைத்து, விரிப்பின் மீது அமர்ந்து கண்களை மூடி இயல்பான மூச்சை கவனிக்கிறோம். கண்களை திறந்து எரியும் தீபத்தின் ஒளிச்சுடரை மன ஓர்மையுடன் வேறு சிந்தனை இல்லாமல் எண்ணங்கள் அந்த ஒளியை விட்டு விலகும் போது மனதை மென்மையாக மீண்டும் அந்த விளக்கு ஒளிக்கே திரும்ப கொண்டு வருகிறோம். மனதால் விளக்கை பற்றி எண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது. அந்த விளக்கு சுடர் நல்ல பிரகாசமா எரியுது, இந்த மங்களா எரியுது என்பது போன்ற எண்ணங்கள் எதுவும் இல்லாமல், அதனுடன் சம்பந்தப்பட்ட எந்த எண்ணமும் இல்லாமல், மனதை ஆக்கிரமிக்காமல் ஒளியில் மனம் லயித்து பார்க்கும் தவம் இருக்கிறோம். மனம் அதை விட்டு செல்லும் போதெல்லாம் சலிக்காமல் அந்த சுடரை கவனிக்க திரும்புகிறோம். நாம் உறுதியாக இருப்பதால் மனம் சிறிதாக அலைவதை நிறுத்திவிடும். தன் பயத்தில் இதுதான் தவம், தன் பயமாக இருத்தல் தான் தவம். இமைப்பொழுதும் நீங்காமல் நிலைத்து உணர்கிறோம். சுமார் 20 முதல் 30 நிமிடங்கள் இருக்கலாம். ஆரம்பத்தில் 5 நிமிடம் இல்லை 10 நிமிடம் இருக்கலாம். தவம் முடிந்த பிறகு தடால் என்று எழாமல், உடனே பரபரப்பான சூழ்நிலைக்கு மாறாமல் சற்று நிதானமாக தவ நிலையில் இருந்து இயல்பான நிலைக்கு திரும்புகிறோம். அப்போதுதான் இந்த விளக்கு தவத்தால் பெற்ற அமைதியின் ஒரு பகுதியை மனதின் ஆழத்தில் நீண்ட நேரம் நம்முடைய தினசரி வாழ்வில் கிடைக்கும். விளக்கை துலக்குவது போல வேண்டாததை வடிகட்டி எண்ணெய் ஊற்றி சுடரை ஏற்றுவது போல வேண்டியவற்றிற்கு படியமைத்து விளக்கு சுடரை அணையாதபடி பலத்த காற்று வீசாத இடமும் தக்க அளவில் திரியும் எண்ணெயும் இடுவது போல அகத்தில் அலையாமல் புறத்தில் தனது உடல், குடும்பம், சுற்றம், சமுதாய கடமைகளை ஆற்றி உணர்ச்சிகள் அறிவை வெல்ல விடாமல் அறிவால் உணர்ச்சிகளை ஆண்டு வாழும் ஆண்டவர் ஆகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க இசையுடன், வாழ்க நிறைவுடன்.